ஹாய், வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி டக்குன்னு ஒரு லட்டு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு லட்டு. குட்டீஸ் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். உடச்ச கடலை இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணமும் இதில் ஒரு ஆஃப் கிண்ணமும் போட்டிருக்கேன். இப்போது இதே கிண்ணம் 1க்கு 1 எடுத்துக்குங்க சர்க்கரை. நான் 1க்கு 3/4 எடுத்திருக்கேன். 1க்கு 1 எடுத்தாலே சரியாக இருக்கும். நான் 1க்கு 3/4 எடுத்துட்டு இதை அரைச்சிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு 1/4 கப்பு போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அரைச்சி மறுபடியும் இன்னொரு வாட்டி சுகர் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போது ஒரு கைப்பிடி முந்திரியும் பாதாமும் எடுத்து, இது ஆப்ஷனல், போடணும் சத்தாக கொடுக்கணும்னு நினச்சா இதை போடலாம். இல்லை இதை போடாமையே வெறுமனே செய்யணும்னு நினச்சாலும் வெறுமனையும் செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இந்த முந்திரியும் பாதாமும் ரொம்ப நைஸ் பண்ணலை, மீடியமாக அப்படியே பல்ஸ் மூட்டில் வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருப்பு எல்லா இடமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெய் எடுத்திருக்கேன் நான். நெய் இப்போ எந்த கிண்ணத்தில் உருக்கி எடுத்திருக்கேன், எந்த கிண்ணத்தில் நம்ம உடைச்ச கடலை அளந்து போட்டோமோ அந்த கிண்ணத்தில் ஆஃப் கிண்ணம் வந்திருக்கு பாருங்க. நெய் உருக்கி எடுத்திருக்கேன். இதில் ஆஃப் கிண்ணம் வந்திருக்கு. இதை கால்வாசி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கலரி பார்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகவே ஊற்றணும். ஒரு கால்வாசி நெய் தான் நான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கலரி பார்த்துக்கலாம். கலரிட்டு கை வச்சு நல்லா நம்ம பிசையணும். பிசையும் போது ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சுன்னா நெய் ஊற்ற வேண்டாம், போதும், அதோடு நிறுத்திடலாம். ஃபஸ்ட்டு நான் ஊற்றின நெய்க்கு கலரி பார்த்துக்கிறேன் போதுமான்னு. புரோட்டீன் எதுவும் இன்றைக்கி செய்யலை அப்படின்னும் போது இந்த லட்டு ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். இதில் சர்க்கரை சேர்க்குற இடத்துல வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நம்ம ஊற்றும் போது அதுக்கு இன்னும் கம்மியாக தான் ஆகும். தண்ணியோட அளவை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். ஆனால் இதில் சர்க்கரை சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கையில் இப்போது சூடு ஆறிடுச்சு, நான் கையிலே பிசைகிறேன். கையில் பிசைஞ்சு பிடிச்சி பார்க்குறேன் பாருங்கள். கால்வாசி நெய் ஊற்றினேன். இப்போ பிடிச்சி பார்க்குறேன், பிடிக்க வருது. இருந்தாலும் கொஞ்சம் உதிரியாக கொட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக நெய் வேணால் சேர்த்துக்கலாம். மொத்த நெய்யும் சேர்க்கல நான். லட்டு பிடிக்க வருது, அதனால் இல்லை பாருங்கள், பாதி தான் ஊற்றிருக்கேன், பாதி இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு எவ்வளோ பிடிக்க வருதோ ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிக்க வரல, உதிரியாக கொட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெய். இப்போ நான் லட்டு பிடிச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா லேசாக அப்படியே உருட்டி உருட்டி எடுத்தோம்னா உருண்டை உடையாமல் வரும். நல்லா அழுத்தமாக இருக்கும். எடுத்து கடிக்கும் போதும் நல்லா நைஸாக மாவாக கரையும். உருண்டை பாருங்கள். லட்டு எல்லாமே பிடிச்சாச்சு. அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். கொஞ்சம் நெய் நான் ஊற்றினேன், மறுபடி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பிடிச்சேன். நான் கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் உதிரி ஆகிற மாதிரி இருந்து கொஞ்சம் அந்த சூட்லேயே பிடிச்சோம்னா நெய் தேவைப்பட்டிருக்காது. கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் நெய் விட்டு பிடிச்சேன். இப்படி பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டும் ஒன்றோட ஒன்று பிடிக்கிறதுக்கும் வரும். உடைச்ச கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன், உடையாமல் இருக்குது பாருங்கள். ஓகே, பாய்.